அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். மாதங்கள்ல 6வது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்தது. எப்படி மார்கழி மாதம் கண்ணபிரானுக்கு உகந்ததோ, அதே மாதிரி புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகின்றது. அதனால இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்வோருக்கு பெருமாள் சகல அருளையும் பெற்று தந்திடுவார். இந்த வருடம் வரக்கூடிய புரட்டாசி மாதம் மாதம் பிறக்கக்கூடிய நாளே பௌர்ணமி நாள்ல இருக்கு. பௌர்ணமி நாள்ல நமக்கு புரட்டாசி மாதம் பிறக்கிறதுனால மிகுந்த சிறப்பு பலன்கள் நமக்கு உண்டு. இந்த நாள்ல தான் லக்ஷ்மி தாயாரை இந்திரன் வணங்கி வழிபாடு செய்து சகல சௌபாக்கியங்களையும் பெற்றதாக ஐதீகம். அதனால வீட்ல வலம்புரி சங்கு வைத்திருப்போர் அந்த வலம்புரி சங்குல பசும் பாலை ஊற்றி அந்த சங்கை அலங்காரம் செய்து மகாலட்சுமி தாயாரை நினைத்து வழிபாடு செய்ய சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையை பெறுவார்கள். இந்த மாதத்துல, அதாவது புரட்டாசி மாதத்துல நம்ம அசைவம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா பொதுவாவே புரட்டாசி மாதத்துல நமக்கு ஜீரண சக்தி கம்மியா இருக்கும். அதனால இந்த மாதத்துல புரட்டாசி மாதத்துல நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முன்னோர் நமக்கு வழிவகுத்து விட்டு சென்றுள்ளனர். புரட்டாசி மாதத்தில்தான் புதன் கிரகத்துக்குள்ள சூரியன் சஞ்சாரம் செய்வதால் இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதமாக கருதப்படுகின்றது. அதனால அறிவு கிரகமான புத பகவானையும் நீங்க இந்த மாதத்துல வழிபாடு செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க. புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைய நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை. அந்த பிரதமை தொடங்கி மகாலய அமாவாசை வரைக்கும் உள்ள அந்த 15 நாட்கள் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாலய பட்சம், அதாவது 15 நாட்கள் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நம்முடைய வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். இந்த நாட்கள்ல திதி கொடுக்க மறந்தவங்க, ஏற்கனவே திதி கொடுக்காம தவற விட்டவங்க இந்த நாட்கள்ல மகாலய பட்ச நாட்கள்ல திதி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. மகாலய அமாவாசை அன்றும் முன்னோர்களை நினைத்து நாம வழிபாடு செய்வதால் நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் அல்லாம துர்க்கைக்கும் மிகவும் உகந்த மாதம், அதாவது அம்மனுக்கும் மிகவும் உகந்த மாதம். இந்த மாதத்துலதான் நம்ம நவராத்திரி கொண்டாட்டத்தை ரொம்பவே சிறப்பா செய்வோம். அதனால இந்த மாதம் அம்மனுக்கும் உகந்த மாதம். அம்மனை வழிபாடு செய்வதால் நமக்கு தன்னம்பிக்கை கூடும், மன தைரியம் உண்டாகும், நமக்கு அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கும். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. அன்னைக்கு முக்கியமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவிளக்கு கண்டிப்பா ஏழுமலையானுக்கு நம்ம போடணும். இதை நம்ம செய்யறது மூலமா இறைவன் நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் தருவார் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த மாவிளக்கு நம்ம போடுறோம் இல்லையா, அந்த மாவு பச்சரிசியும் வெல்லமும் கலந்த அந்த மாவு மலையாகவும் அதன் மேல் ஏற்றக்கூடிய தீபம் மலை மேல் நாம ஏற்றக்கூடிய ஒரு தீபமாக கருதப்படுகின்றது. அதனால கண்டிப்பா நம்ம சனிக்கிழமை விரதத்தன்னைக்கு இந்த தீபத்தை கட்டாயம் ஏத்தணும். அதுவும் நெய் தீபமா நம்ம போட்டா இன்னுமே கூடுதல் சிறப்பு. இந்த புரட்டாசி மாத வழிபாடினால் நமக்கு சனியின் ஆதிக்கம் குறையும் அப்படின்னு நம்பப்படுகின்றது. அதனால காக்கும் கடவுளான நம்முடைய பெருமாளை நாம வழிபாடு செய்து அந்த பலனை நாம பரிபூர்ணமாக பெறலாம். அது மட்டும் இல்லாம விநாயகர் வழிபாடு செய்ய மிகவும் உகந்த மாதம் இந்த மாதம். கன்னி ராசியில இந்த புரட்டாசி மாதம் சஞ்சாரம் செய்வதால் இந்த மாதத்துல கன்னி மூல கணபதியை நாம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லாம விநாயகருக்கு உகந்த திதிகளான சதுர்த்தி திதி, அதாவது வளர்பிறை மற்றும் தேய்பிறை சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி மற்றும் சதுர்த்தி திதி, இந்த 2 திதியிலையும் பிள்ளையாரை வழிபாடு செய்ய நமக்கு அனைத்து வளங்களும் அனைத்து வரங்களும் நமக்கு கிடைக்க பெறுவோம். மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்துல நாம வழிபாடுகள் செய்து இறைவனோட
பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வோமாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.